நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட்டு ரைடு vlog பண்ணுறது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஏன்னா மேலே இருக்கிறது அப்படியே உடனே கீழே விழுந்துருச்சு. விழுதுன்னு தெரியுது, ஆனால் எங்கே விழுதுன்னு தெரியல. இப்போ இங்கே பாருங்களேன், போடுறதே செமையாக இருக்குது. உள்ளே பூந்து குமிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. இவளுக்கு சர்வைவல் இன்ஸ்டிக்டே இல்லைங்க. மரம் வந்து அப்படியே உடஞ்சி விழுகுது. அப்படியே கத்திட்டு அப்படியே காதை பிடிச்சி நிற்கிறான் ஒரு இடத்துல. பாம்பு சவுண்டாக கேட்குதுவா, பால் சவுண்டு. கூகுளில் பிந்தொழிலே கடிச்சிடுவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோத்தகிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த கோத்தகிரி கீழே வரைக்கும் வந்துட்டோம். நம்ம காந்திபுரத்துலேருந்து கிளம்புனதே லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பிளான் பண்ண டைம் வந்து 8 மணிக்கு காலையில் பைக் எடுத்துடணும்னு சொல்லி பிளான் பண்ணது. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா நமக்கு லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் தூங்கிட்டோம். ஸோ 10 மணிக்கு மேலே தான் எடுக்க வேண்டியதாக போச்சு. அப்புறம் டிராஃபிக்கு இங்கே வந்து நம்ம ஒரு கடையில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போகும்போது கேத்தரின் ஃபால்ஸ். இப்போ அங்கே ஃபால்ஸ் இப்போ அலோட் இல்லைன்னு தெரியல. சில பேர் அலோட் இல்லைன்னு சொன்னாங்க. மேப் வந்து ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். கோத்தகிரி எல்லோரும் அடிக்கடி போகிற இடம் தான் இந்த ரீஜன்லேருந்து. நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துலேருந்து. நாங்கள் வந்து இந்த வெர்சஸ் பைக் வாங்கினதில் இதுதான் ஃபஸ்ட்டு ஹில்ஸில் ஓட்டுறது. நான் காலேஜ் படிக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா, பசங்க எல்லோரும் ஊட்டி போகிறதா இருந்தாலும் சரி, இந்த ஹில்ஸில் நீலகிரி ஹில்ஸில் போகும்போது எப்போவுமே நம்ம கோத்தகிரி வழியாக போயிட்டு ஊட்டி வழியே ரிட்டன் இறங்குவோம். அது ஏன்னு எனக்கே தெரியாது, பசங்களுக்கும் தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி ஊட்டி ரோட் டிராஃபிக்காக இருக்கலாம் நினைக்கிறேன். பட் கிளியராக தெரியல. இங்கே கோயில் இருக்குது. சரி, நானே கோத்தகிரி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப இயர்ஸ் ஆச்சு. நம்ம இப்போ பில்லன் ரைடர் கூட தான் போகிறோம். ஆக்சுவலி நம்ம செலக்ஷன் ரயிலில் கிளம்பலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதில் டபுள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை. பட் போனால் பசங்கலாம் போனால் அது வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அது எதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான். பட் சிங்கிளாக நம்ம போகிறோன்னா கண்டிப்பாக அந்த வண்டி தான் எடுப்போம். பட் இதுவும் சும்மா இல்லைங்க, இதுவும் நல்லா இருக்கும். டூரிங் வண்டி தானே, நல்லா செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். டேர்னிங்கில் வந்து ஓட்டை கெடுக்கக்கூடாது, ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட்டு. அப்படி இருந்தாலும் எடுத்து தான் போகிறாங்க. ஓகே, அவங்களே போய் சொல்லிட்டார். இப்போ நம்ம கோத்தகிரியில் வந்து 8 ஸ்பாட் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கேத்தரின் ஃபால்ஸு. அதுக்கப்புறம் மேப்பில் வந்து நான் ஒன்றா ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அங்கே போயிட்டு இன்கேஸ் ஃபால்ஸ் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அங்கேயே குளிச்சுட்டு, பட் அங்கே ஃபால்ஸ் ஓப்பனில் இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அங்கேருந்து முடிவு பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் ஒரு 2 to 3 days தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட்டு ரைடு vlog பண்ணுறது. இதுக்கு முன்னாடி போட்டது வந்து ஒரு மைலேஜ் டெஸ்ட்டு போட்டிருப்பேன். ஒரு 2 ஷார்ட்ஸ் அதிலே இருந்து போட்டிருப்போம். பட் ஆக்சுவல் லாங் ரைடு வந்து இதுதான். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பைக்கு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மந்த்ஸ் இருக்கும், ஒரு 6 month மேலேயே இருக்கும் பிளான் பண்ணோம். பட் யாருமே ஸ்டார்ட் பண்ணலைங்கிறத விட சேனல் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோலாம் போட மாட்டோம். அப்படி போட்டாலுமே அந்த ஹிடனில் போட்டுறது தான், அன்லிஸ்டடில் போட்டு ஏதாவது ஒரு காமெடியாக பண்ணிவிட்டு எங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி காமெடி பண்ணுறது தான். நம்ம ரைடிங் கியர்ஸில் எதுவும் போடலை இப்போதைக்கு, ஏன்னா நாங்கள் கிளம்புனதே லேட்டு. அதெல்லாம் நாங்கள் பேக் பண்ணவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. டாப் பாக்ஸில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வர திங்ஸே பார்த்திங்கன்னா கேமரா, ஃபோனு, சார்ஜர்ஸு, ஒரு லேப்பு, ஒரு 1 pair ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துருக்கோம். அதுக்கே ஃபில் ஆயிடுச்சு. சின்ன டாப் பாக்ஸ் தான், பெருசுலாம் நாங்கள் போடலை. மரம் எப்படி வேரில் வெளியே வந்துருக்கு. நான் ஏன் வெர்சஸ் 650 சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய பிளானே வந்து வெர்சஸ் 1100 புதுசாக லான்ச் ஆகுதுங்களே, அது வருன்னு வெயிட் பண்ணேன். ஆனால் நான் வாங்குகிற 2 months முன்னாடி தான் வாங்கினேன் பைக், இந்த 650. அந்த டைமில் வந்து எப்போ புது பைக் லான்ச் ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க அப்டேட் கொடுக்குறதுனால வெர்சஸ் 1000 அப்டேட் பண்ணுறதுனால
அவங்க எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை கம்பெனி சைட்லேருந்து. சரி அப்படின்னு சொல்லிட்டு 650 ரெடியாக இருந்துச்சு ஷோரூமில். சரி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா மெயினாக கம்ஃபர்ட்டு தான். நம்ம டபுள்ஸாக போகும்போது கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ZX-னால நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுலாம் கையெல்லாம் வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும் கை. வெர்சஸில் வந்து ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டு, சீட்டு நல்ல பெரிய சீட்டு. JS 1250 கூட நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம், பிளான் பண்ணோம். இப்போ வந்து அது எல்லாம் 1300 மாற்றிட்டாங்க. நான் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பைக்கு நாங்கள் கன்சிடர் வச்சுருந்தேன். ஆனால் என்னென்னா 650 விட அதோட சீட்டு லென்த்து வந்து கம்மி. ஸோ நானும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு என்ன பிளான் நினச்சோம் அப்படின்னா, வெர்சஸோட சீட் நல்லா பெருசாகிறதுனால மேபி இது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது. நம்ம பார்க்குறக்கு நம்ம 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் லாரி வரும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது இந்த ஹில்ஸில் பார்க்கும்போது. நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், நம்ம தமிழ் பசங்க நான் பைக்கில் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் ரைடு போகும்போது ஆப்போசிட்டில் லாரி வந்து ஏற்றிட்டு சும்மா இவங்க ஹேப்பி மெண்டில் எடுக்கிறாங்க. நம்ம பசங்களும் வந்து ஹேப்பி மெண்டில் டேர்ன் பண்ணுறாங்க. ஆப்போசிட் லாரி வருது. பட் இவங்க வந்து அந்த ஒயிட் லைன் கிட்டே போயிருப்பாங்களாட்டுக்குது. அதில் வந்து லாரி வந்து டயர் மேலே ஏற்றிருச்சுன்னு சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி எனக்கும் ஒரு சுச்சுவேஷன் ஆயிருக்கு. பட் அது வந்து காரில், இது லாரி இல்லை, பஸ்ஸு. நான் அந்த மாதிரி யூடர்ன் எடுக்கும்போது நானே என் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம நிதிஷ் மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தர் இருந்தாங்க, இந்த வெஸ்ட் 650 ஓட்டினது. நிதிஷ்க்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. தனியாக சிங்கிளாக ரைடு போகும்போது ஊட்டியில் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள்லாம் அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கிளம்பி போகிறோம். போகும்போது காரில் போனோம். நாங்கள் காரில் அப்புறம் 2 ஃப்ரெண்டு மட்டும் பைக்கில் வந்தாங்க. நாங்கள் சரின்னு நம்ம நல்லா போயிட்டுருந்தோம். ஆப்போசிட்டில் இதே மாதிரி நாங்கள் ஹேர்பின் பண்ணிட்டு மேலே வந்து பஸ் வந்து எங்களுக்கு தெரியல, ஹார்ன் அடிக்கலை. நாங்கள் வந்து இதே மாதிரி யூட்டர்ன் எடுக்கலான்னு யூட்டர்ன் எடுக்கும்போது என்னாச்சுன்னா, ஆப்போசிட்டில் பஸ்ஸு அவங்களும் யூட்டர்ன் எடுக்கிறாங்க சேம் டைமில். நான் டக்குன்னு என்ன பண்ணேன், அவங்க வந்து பிரேக்கில் பிடிக்கல. நான் டக்குன்னு என்னென்னா ரிவர்ஸ் கீரை போட்டு சரண்டு பின்னாடி எடுத்துட்டேன். பின்னாடி நல்ல வேலை யார் எந்த பைக் எந்த கார் எதுவுமே இல்லை ஃபாலோ பண்ணிட்டு. நம்ம ரோடு எம்டியாக தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போது. இந்த மாதிரி ஒரு இல்லை. நான் வந்து இதை விட அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. ஷார்ட் மீன்ஸ் பெரிய இந்தளவுக்கு கேப் இல்லை. ஸோ நாங்கள் அந்த மாதிரி டக்குன்னு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டக்குன்னு ரிவர்ஸ் போட்டு எடுத்துட்டேன். இல்லைன்னா எனக்கும் அந்த மாதிரி காரில் ஏறிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அந்த பஸ்ஸு வந்து பிரேக் பிடிக்கல, ஹார்ன் அந்த டைம் எதுவும் இல்லை. அவங்க அப்படியே யூஸ் எடுக்கிறாங்க. ஸோ வண்டி நல்லா பெரிய வண்டி இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு பிரேக் பிடிச்சா நிற்குமா நிற்காதோ, உள்ளே நிறைய பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க சேஃப்டி, அவங்களோட சைட் சேஃப்டி மட்டும் தான் பார்க்கணும் அவங்க. ஹார்ன் அடிச்சிருந்தா நாங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்லோ பண்ணி இப்போல்லாம் கேப் கொடுத்துருப்போம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ இந்த லாரி வந்துச்சு, ஹார்ன்லாம் எதுவும் அடிக்கலை. இப்போ பாருங்களேன், ஒரு தார் வருது, ஹார்ன் அடிக்கலை. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க அடிக்க மறந்துடுறாங்களே என்னன்னு தெரில. பிளைண்ட் ஸ்பாட் இல்லை, கேமராவில் தெரியுது. பட் கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஒரு பஸ் வருது பாருங்கள், ஹார்ன்லாம் அடிக்கல. ஒரு வியூ, ஒரு வழியாக நம்ம அந்த லாரிலாம் தாண்டியாச்சு. வியூ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அவங்கவுங்க லேன் அவங்கவுங்க ஃபாலோ பண்ணால் போதும், அப்படியே கீப் பண்ணி வந்தால் போதும். ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பெரிய வெஹிக்கிள்ஸில் ஃபாலோ பண்ண முடியாது ஹில்ஸ்னு கிடையாது. ரோட்லேயே நம்ம நார்மல் கீழே பிளைன்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் தான் பெரிய வெஹிக்கிள்ஸ்க்கெலாம். ஏன்னா அவங்க திருப்புறதே கஷ்டம். அந்த ஆப்போசிட்டில் மிரர் பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும், திருப்பிக்கணும். அட்லீஸ்ட் திருப்புறமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக அந்த மிரர் வந்து யூஸ் பண்ணணும்.
இந்த கூகுள் மேப்பில் இந்த டைம் கட்டு பார்த்தீங்களா, இப்போ 14 கிலோமீட்டர் நம்ம 27 நிமிஷத்தில் போயிடுவோம், 12:32க்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவரேஜாக ஒரு கால்குலேஷன் காட்டுதுங்களே. அது வந்து நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன சொன்னான் அப்படின்னா, அது வந்து இந்த சிட்டி ஸ்பீட் லிமிட் இருக்குங்களே, ஐ மீன் இந்த ரோடு வந்து ஸ்பீட் லிமிட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் மாதிரி போட்டு நம்ம அதில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் அது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது கேட்டது. அப்புறம் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அது அப்படி கிடையாது. இப்போ நம்மளை மாதிரி எத்தனை பேர் மேப் போட்டு போயிருக்குவாங்க. அந்த மேப் போட்டு போனவங்களோட டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த டேட்டா தானே, அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இப்போ ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா 10 பேர் 5க்கு 5 ஆர் மோர் அப்படின்னு சொல்லி 5க்கு மேலே வந்து எத்தனை பேர் இவ்வளோ டைமில் ரீச் ஆகிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு ஆவரேஜாக வச்சு இது எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஓ இதுதான் செக் போஸ்ட்டு. ஓகே. வெட்டிக்கன் இவங்களாம் நிற்கிறாங்க. செக்கப்பா சம்திங் ஐ டோன்ட் நோ. நம்மள எதுவும் நிறுத்தலை. ஓகே. ஸோ அந்த கூகுள் மேப் சொல்லிட்டு இருந்தாங்களே, இதை வந்து நான் ஒன்றும் ரிசர்ச் பண்ணலை. அது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வந்து இந்த டைம் வந்து கால்குலேட் ஆகுதுன்னு. கொஞ்ச நாள் முன்னாடி குவாராவில் ஒரு த்ரெட்டு ஒரு இது பார்த்துருந்தேன். என்னென்னா, நான் ஊட்டியில் வந்து நம்ம ஊட்டி கோத்தகிரியில் லேண்ட்லாம் எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு சொல்லி வீட்டெலாம் வாங்கினா, நம்ம என்ன நினச்சோன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம மேபி நம்ம அங்கே ஒரு வீடு இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்துக்கலாம், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இல்லாட்டி ஒரு இப்போது ஒரு ரெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது இந்த குவாராவில் வந்து நான் ஒரு த்ரெட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நான் ஒரு நம்ம தமிழ்நாடு பீப்புள் அந்த கப்புள்ஸ் தான். அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போதே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இங்கே மாதிரி லோன் போட்டு இங்கே வாங்கிட்டாங்க வீடு. ஊட்டியில் வாங்கியிருக்காங்க. ஊட்டியில் வாங்கி ஆனால் பட் அவங்க வந்து ஸ்டே பண்ணல, அது ரெண்ட்டுக்கு தான் விட்டுருந்துருக்காங்க. அது என்னாச்சுன்னா, இவங்களுக்கு ஒரு இவங்களோட பிளான் என்ன, ஒரு 40 to 50 இயர்ஸ் அந்த ஏஜில் போகும்போது நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், நம்ம கடைசி இதை வந்து நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க அதுபடி எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாம் போயிருக்காங்க. லைஃப் அப்படியே ரன் ஆகிட்டு இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த சர்டன் ஏஜ் வரும்போது 40 வயசு அந்த மாதிரி வரும்போது ஆக்சுவலாக வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இங்கே. 40-50 வயசு வரும்போது வந்திருக்காங்க அவங்க பிளான் படி. அவங்க மேரிட் கப்புள் வந்து என்ன ஆகிட்டுனா, அவங்களுக்கு வந்து டிஸாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே இருக்கிறனால மேலே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு ஹில் ஸ்டேஷன் இங்கிட்டில் எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அது வந்து லாஸ்ட்டு உங்களோட அந்த 50 to 60 அந்த 40 அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து நம்ம இங்கேயே வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வர்றது ப்ராக்டிக்கலி நாட் வைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன எதனால் டிஸாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு போன் பெயின்லாம் வந்திருக்கு. அந்த ரொம்ப குளிர்னால அவங்களுக்கு வந்து அந்த ஹேபிட் ஆகலை. அதுக்கெலாம் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அவங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த 6 month 1 year ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் தாட் வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஹவுஸை சேல் பண்ணிட்டு கீழே போய் செட்டில் ஆன மாதிரி நினைக்கிற அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் சரியாக ஞாபகம் இல்லை. பட் மெயின் ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி யாராவது நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு செகண்ட் தாட்டாக வச்சுக்கோங்க. அதாவது செகண்ட் தாட் இருக்கணும். ஓகேயா ப்ராக்டிக்கலாக சூட் ஆகுமா அப்படிலாம் பார்க்கணும். ஏன்னா குளிர் சம்டைம்ஸ் ரொம்ப குளிர் அடிக்கும், நம்மளுக்கு அடாப்ட் ஆகிருக்காது. நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணும்போது இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸு அதெல்லாம் பார்க்கணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது சூட்டபுள் ஆகிருக்கும். இங்கேயே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இதாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் ஏரியாவுக்கு போய் அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து அடாப்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஜென்ரலாக யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் ஒரு அடாப்ட் ஆகலாம். ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வரோம் நான். ஸோ நான் ஒரு ரைடு வரும்போது இங்கே வந்து கிளைமேட் ஓகே நம்மளால் இருக்க முடியும்னு சொல்லி இருக்குது. ஸோ அதுவே வந்து நம்ம இல்லாத போது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. கேத்தனி மாட்டோம் வந்துச்சுன்னு சொல்லி இப்போ இதில் நின்றுச்சு. கேட்போம் ப்ரோ, வாட்டர் ஃபால்ஸ் இங்கே ப்ரோ 2 kilometer. ஓகே, தேங்க்யூ.
இங்கேயே போட்டிருக்கோங்க கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ். அப்படியே நம்மளை இங்கே நினச்சின்னு தெரில மேப்பில். வந்துருச்சுடா கேத்ரின் நீர்வீழ்ச்சி. ஓகே, இங்கே ஏதாவது என்ட்ரி இருக்கா எதுவும் தெரியல. ஓ தான் ஃபால்ஸா. ஓகே, பைக்ஸ் நம்ம அங்கே நிறுத்திட்டு போய் பார்ப்போம். வாட்டர் ஏடிஎம் இங்கே பாரு, ஏடிஎம் இருக்குது, வேணால் எடுத்துக்கலாம். ஓ எனி டைம் மாட்டுறாது. சரி பைக் எங்கே எடுத்துறது? இங்கே தானா? நல்லா ட்ரெஸ் வாங்குது. இதுதான் ஆக்சுவல் ஹிடன் ஃபால்ஸ்.